ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் LCU லோக்கல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் வந்து ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மார்வல், DC, ஸ்டார் வார்ஸ்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து லோக்கல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் லோக்கல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் கிட்டத்தட்ட 3 படங்கள் வந்திருக்கு. கைதி, விக்ரம், அப்புறம் லியோ. ஃபஸ்ட்டு நம்ம கைதி படத்தை பற்றி பார்க்கலாம். கைதி படத்தில் மெயினான கேரக்டர்ஸ் வந்து டில்லி, பிஜாய், நெப்போலியன், அன்பு, அப்புறம் அடைக்கலம். கைதி படத்தில் டில்லி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு கைதி. அவர் வந்து பிஜாய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் அந்த ஜெயிலிருந்து வெளியே வரப்போ அடைக்கலத்தை பார்த்து முளைப்பார் டில்லி. ஸோ அடைக்கலம் அப்புறம் டில்லிக்கு வந்து ஏதோ பாஸ்டில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மேபி அடைக்கலம்னால கூட வந்து டில்லி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கலாம். இதான் கைதி படத்தில் நடந்த விஷயம். இப்போ நம்ம விக்ரம் படத்துக்கு வந்தால் இந்த படத்தில் மெயினான கேரக்டர்ஸ் வந்து யாருன்னா விக்ரம், அமர், சந்தனம், ரோலக்ஸ், பிஜாய். விக்ரம் படத்தில் அமரோட கேர்ள் ஃப்ரெண்டை சந்தனம் வந்து கொன்றுவார். ஸோ அதனால் அமர் வந்து பிளாக் ஸ்குவாடில் வந்து சேர்ந்துருவார். விக்ரம் கிளைமேக்ஸில் சந்தனத்தை வந்து கொன்றுவார். காரணம் விக்ரமோட பையனை வந்து சந்தனம் வந்து கொன்றுப்பார். ஸோ அதனால் விக்ரம் வந்து சந்தனத்தை கொன்றுறாரு. அப்புறம் சந்தனத்துக்கு மேலே வந்து ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து காட்டுவாங்க. ரோலக்ஸோட என்ட்ரி அப்போது அடைக்கலம் அப்புறம் அவனோட தம்பி வந்து காட்டியிருப்பாங்க. அப்படியே கைதி படத்தோடைய கேரக்டர்ஸை அப்படியே உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிஜாய் வந்து ஏற்கனவே கைதி படத்தில் வந்து இருப்பார். ஸோ பிஜாய்க்கும் விக்ரமோட பையனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க படத்தில். இப்போ வந்து அடுத்ததாக வந்து LCUவில் வந்த படம் தான் லியோ. லியோ படத்தில் வந்து கடைசியாக வந்து விக்ரம் வந்து லியோ கிட்ட கேட்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, பிளாக் ஸ்குவாடில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து LCUவில் வந்து லியோ 2 வருமானு தெரில. ஏன்னா விஜய் வந்து நம்ம தமிழ் சினிமா விட்டு வந்து அரசியலுக்கு வந்து போகிறாரு. ஸோ அதனால் லியோ 2 வந்து வரப்போகிறது கிடையாது. இப்போ அடுத்ததாக LCUவில் வரப்போகிற படம் என்னென்னா பென்ஸ். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து நடிக்கிறாங்க. இப்போ வர நியூஸ் என்னென்னா ஆக்டர் மாதவனை இந்த பென்ஸ் படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு வந்து கேட்டிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி LCUவில் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேரும் கூட பிள்ளையார் சொல்லி சாப்டர் 0ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் கைதி 2 அப்புறம் ரோலக்ஸ் கேரக்டரை வச்சு ஒரு படம் வந்து வரப்போகுது. விக்ரம் 2 தான் LCUலே வர கடைசி படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் LCUவோட மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து யாருன்னா சாம் CS, அனிருத், அப்புறம் வந்து சாய் வந்து இருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலி படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன் ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. படத்தோட டீம் வந்து இப்போ ஜெய்ப்பூரில் வந்து ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ கூலியோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.